நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.com. பிரியாணி மட்டுமே ஒரு ஃபுட்டா எடுத்துட்டு போறதுங்கிறது இஸ் இட் ஹெல்தி? இட்ஸ் ஹை ஃபேட் சார், ஹை ஆயில் கண்டென்ட், ஹை மசாலாஸ், கொஞ்சமாவது சாத்வீகம் இருக்கணும் சார். பிரியாணி இஸ் ஓவர் ஹைப்டு டிஷ் சார், ஓவர் ஹைப். அதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து அதை ஓவராக ஹைப் பண்ணிட்டாங்க. என்ன சார் இருக்குது, ரைஸில் மசாலா போட்டு அப்பா அம்மாவை திட்டிருக்காங்க, கோல்ட் ரூமில் லைட் ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க. என்ன ஏன் வேலை செய்கிற அப்படின்னு அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேலே வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்துருக்காரு, உருளைக்கிழங்கு வேகலை. ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில் அப்படி தேய்ச்சிருக்காரு. வெந்துச்சடா 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 இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போகிற ஸ்பீட்லேயே என் சதை போகுது வெளியில். ஒரு மாதம் நீங்கள் டெய்லி காத்தால பொங்கல் சாப்பிடுங்க, நீங்கள் 5 கிலோ போடலன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். அவங்க ஸ்டீம்டு ஃபிஷ் சாப்பிடுவாங்க காலங்காத்தால, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெறும் ஸ்டீம்டு ஃபிஷ், அதுக்கு 4 கரண்டி சாம்பார் போட்டுக்கிட்டு 3 வகை சட்னி வச்சுக்கிட்டு மிளகா பொடியும் எண்ணெயும் போட்டு நெய்யும் போட்டு குழப்பி சாப்பிட்டா எப்படி சார் இட்லி நல்லதான் உடம்புக்கு? இந்த துணி வச்சு இட்லி அவிக்கிறதுங்க தாண்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கப்பில் அவிக்கிறதுக்கான இதை வேணும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இல்லை நீங்கள் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சாத்விக சாப்பாடே இல்லை, சாத்விகன் என்ன அப்படின்னு ரஜினி படம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. கன்னடத்தில் தம்பூன்னு வாங்க, தம்பூனா குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி கொடுக்குற விஷயம் தயிர் சாதம் மாதிரி ஒரு விஷயத்துல எதுலையுமே கிடையாது. ஒரு சாப்பாடு கற்பம்பூச்சி கிடைக்கிறது, ஒரு முடி கிடைக்கிறது, ஒரு ஸ்க்ரூ வந்து விழுறது. 1993 ஆரம்பிக்கும் போது 5000 4000 சம்பளத்தில் ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் ட்ரைனிங் அந்த 2 வருஷம் பண்ணும்போதே நான் 5 வாட்டி ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வேலை நமக்கு சரி வராதியா அப்படின்னு சொல்லி பேப்பரை போட்டு கிளம்பிருக்கேன். இருக்கிறதுல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது சவுத் இந்தியாவில் குறிப்பாக இட்லி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறதுல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வேர்ல்டில் இருக்க எந்த மெனுவோட கூட கம்பேர் பண்ணலாம் இதுதான். ஆனால் நம்ம இங்கே வந்து ஸ்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்டைம்ஸ் சாண்ட்விச் ப்ரிஃபர் பண்ணுறோம், வேறு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுறோம். இதை எப்படி எடுத்துக்கிறது? ஸோ சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இட்லி இன் பர்டிகுலர். நீங்கள் வடையும் பூரியும் கொண்டு போய் சவுத் இந்தியன் சொன்னீங்கன்னா வச்சுங்க, வடையை உளுந்து ஆயில், அதை விட மோசமான ஒரு சாப்பாடு இருக்க முடியாது. அது காலங்காத்தால பொங்கல் மாதிரி ஒரு தூக்கம் வரக்கூடிய விஷயம் இல்லை, பொங்கல் மாதிரி ஒரு ஃபேட்டி இருக்கிற விஷயம், கார்போஹைட்ரேட்லேருந்து டால்டாலேருந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே அதில் இருக்குது. ப்ரோட்டீனுக்கு பைத்தம்பருப்பு இருக்குது, கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸ் இருக்குது, நல்லா சேர்ந்து கம்பைன் பண்ணி ஃபேட் இருக்குது, நெய்யும் டால்டாவும் போட்டுக்கணும். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், இது 3 சேர்ந்தா செத்தாவன் உடம்பு அப்படியே வெயிட் போகணும். ஒரு மாதம் நீங்கள் டெய்லி காத்தால பொங்கல் சாப்பிடுங்க, நீங்கள் 5 கிலோ போடலன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சவுத் இந்தியனில் இருக்கிற நல்ல ஃபுட் வந்து இட்லி. எனிதிங் தட் இஸ் ஸ்டீம்டு. நம்ம மார் தட்டிக்கலாம், இட்லி சவுத் இந்தியன் ஃபேமஸ், வேர்ல்டில் பெஸ்ட் ஃபுட்டுன்னு. எனிதிங் தட் இஸ் ஸ்டீம்ட் இஸ் குட். ஜாப்பனீஸ் பிரேக்ஃபாஸ்ட், சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இதை விட பெரிய விஷயம் சார். அவங்க ஸ்டீம்டு ஃபிஷ் சாப்பிடுவாங்க காலங்காத்தால, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெறும் ஸ்டீம்டு ஃபிஷ், அதில் ஃபேட்டே கிடையாது, அவ்வளோ ஹை இன் ப்ரோட்டீன், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸ்டீம் பண்ணுது, தெர் இஸ் நோ ஆயில் கண்டென்ட் இன் த ஃபுட். அதே மாதிரி வெள்ளைக்காரன் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட். அவன் என்ன சாப்பிட்டுருந்தா காத்தால எதுனா ஒரு கிளாஸ் ஜூஸ், ஒரு போல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஒரு 1/2 hour பேப்பர் படித்த போது ஒரு சிப் ஆஃப் பிளாக் காஃபி. இதுவும் ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் தான். நல்ல பிரேக்ஃபாஸ்ட். நம்ம சாப்பாடில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது இட்லி, அது ஸ்டீம் பண்ணது, அதில் எதுவும் இது இல்லை. அதுக்கு 4 கரண்டி சாம்பார் போட்டுக்கிட்டு 3 வகை சட்னி வச்சுக்கிட்டு மிளகா பொடியும் எண்ணெயும் போட்டு நெய்யும் போட்டு குழப்பி சாப்பிட்டா எப்படி சார் இட்லி நல்லதான் உடம்புக்கு? ஸோ அந்த இட்லியுமே நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது? இட்லி ஒரு 2 இட்லிக்கு 1 கப் சாம்பார், ஓகே. நான் 2 இட்லிக்கு 6 கப் சாம்பாரை மேலே ஊற்றி ஃபுல்லாக பரட்டி அடித்து சாப்பிடுவேன்னு சொன்னால், அதே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் வரும், அந்த வயிற்றுக்கு வர பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நான் சொல்ல முடியும், நான் வெறும் இட்லி தான் சாப்பிட்டேன், ரொம்ப சேஃப்னாங்க, ஆனால் சாப்பிட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால். ஓகே. இன்னொன்று சார், இப்போ ஃபாஸ்ட் ஃபேஸில் போயிட்டுருக்கு, அதில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இப்போ நிறைய வீடுகளையுமே இந்த துணி வச்சு இட்லி அவிக்கிறதுங்க தாண்டி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கப்பில் அவிக்கிறதுக்கான இதை வேணும். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இல்லை நீங்கள் இதுக்கு என்ன எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நிறைய தவறுகள் நடந்துகிட்ருக்கு. பல விஷயங்கள் வந்து நாவல்ட்டின்ற பேரில் நொவேலாக நான் பண்ணுறேன், புதுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தை மாறி அதை பண்ணிகிட்ருக்காங்க, மருவி போய் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அது பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து எனிதிங் அபவ் 60 degrees பிளாஸ்டிக்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. 60 டிகிரி மேலே இருக்கிற எந்த பொருள் பிளாஸ்டிக்லேயும் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கோடைய அம்சம் அந்த ஃபுட்டில் வரும். அதனால தான் சார் அந்த காலத்தில் வாழை இலை வச்சாங்க, அந்த மந்தார இலை வச்சு தான் சார் பேக்கிங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிளாஸ்டிக் வந்துருச்சு, பேப்பர் வந்துருச்சு, எதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் தான் பிரிண்டட் பேப்பர்லாம் தொட மாட்டாங்க சார். அந்த இங்கு சாப்பாடில் இறங்கக்கூடாதுன்னுவாங்க.
மந்தார இலை வைப்பாங்க, கையில் நெஞ்ச மந்தார இலையும் வாழை இலையும் வச்சு தான் சாப்பாடு பார்சலே கட்டுவாங்க. வாழை இலையில் மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் பேக்டு ஃபுட் வருது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். கொதிக்க கொதிக்க ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து நான் அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு அந்த 500 ml கப்பு 250 ml கப்பில் போட்டு அதை நான் பேக் பண்ணி அனுப்புகிறேன். அரை மணி நேரம் கழித்து அவங்க வீட்டில் சேருது. அங்கேருந்து 15 நிமிஷம் கழித்து அதை சாப்பிட்றாங்க. பாதி பேர் அதை மைக்ரோவேவ்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் மைக்ரோவேவ் அதே எடுத்து மைக்ரோவேவில் வச்சு திருப்பி சூடு பண்ணி அந்த போல்லேருந்தே சாப்பிட்றாங்க. லாங் ரன்னில் இட் இஸ் கார்சியோஜெனிக், இட் வில் கிரியேட் கேன்சர். ஓகே, இட் இஸ் கார்சியோஜெனிக். பிளாஸ்டிக்கோடைய அம்சம் அந்த சாப்பாடில் இறங்கும். ஸோ இட் இஸ் ரொம்ப பாதகமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு கொதிக்க கொதிக்க இருக்கிற சாப்பாடை பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி, நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபுட்டு வந்து 60 டிகிரிஸ்க்கு குறைஞ்ச பிறகு பேக் பண்ணி அனுப்புங்க. டைம் எடுக்கும், கஷ்டம் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு அந்த ஃபுட்டை பேக் பண்ணும்போது கொதிக்க கொதிக்க எடுத்து அந்த பிளாஸ்டிக் கண்டரில் போட்டு கொடுத்து அனுப்பாதீங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்கோடைய விஷயங்கள் அதில் இறங்கும். அது இஸ் வெரி இன் த லாங் ரன் it will create human implications. இன்னைக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சார், சோஷியல் மீடியாவில் வந்து பிரியாணி இஸ் நாட் அ வேர்ட், இஸ் அன் எமோஷன் அப்படின்னு அதை கேரி பண்ணி ஒரு பிரியாணியை வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு ஃபுட்டு மாதிரியான மாற்றதுக்கான ஒரு இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணி பிரியாணி மட்டுமே ஒரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது இஸ் இட் ஹெல்தி? இட்ஸ் ஹை ஃபேட் சார், ஹை ஆயில் கண்டென்ட், ஹை மசாலாஸ். கொஞ்சமாவது சாத்வீகம் இருக்கணும் சார், கொஞ்சமாவது நம்ம உணவு முறையில் சாத்வீகம் இருக்கணும். ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள், ஒரு மாதத்தில் 2 வாட்டி இது எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட பொருள் நான் சாப்பிட்லாம் ஒரு அளவுக்கு. அதையே நான் வந்து வாரத்துக்கு 2-3 நாள் அதையே நான் வந்து வேறு பொழுதில் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு இமோஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ அது இல்லைனா வாழ முடியாதுன்ற மாதிரி. பிரியாணி இஸ் ஓவர் ஹைப்டு டிஷ்ஷு சார், ஓவர் ஹைப்டு. அதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து அதை ஓவராக ஹைப் பண்ணிட்டாங்க. என்ன சார் இருக்குது, ரைஸில் மசாலா போட்டு மீட்டை போட்டு குக் பண்ணுற ஒரு விஷயம் சார். அது சாம்பார் சாதம் மாதிரி மீட்டு இருக்கிற ஒரு சாம்பார் சாதம்னு வச்சிங்களேன், அது மாதிரி ஒரு விஷயம். அதை ஹைப் பண்ணி அது இல்லாமல் வாழ முடியுன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அதை வந்து எல்லாருமே சாப்பிட்ற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போது அதை சாப்பிட்டா தான் சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதில் போடுற நெய்யும் டால்டாவும் ஆயிலும் மசாலாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேடு. ஓகே, அது அன்லஸ் சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கட்டும், வெஜிடபிளாகவே இருக்கட்டும் சார். அது அந்த ஆயில் சார் ஒரு இந்த ஜூஸ் குடிக்கலாம், இந்த ஜூஸ் வந்து எனக்கு இது ஒரு இமோஷன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்லி கார்பனேட்டட் ட்ரிங்க் கெடுதல் தானே சார்? கண்டிப்பாக. அதை குடிக்கிறவங்க குடிச்சு தான் இருக்காங்க. நான் டெய்லி குடிக்கிறவனுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரும், குடல் வெந்து போகும். ஏன்னா ஊற்றி கழுவுறாங்க, ஸ்டீலை ஊற்றி கழுவுறாங்க, பளபளன்னு ஆகுது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை. இல்லை டிவியில் காமிச்சாங்க கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் அதான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி குடிச்சேன்னா எனக்கு வியாதி வரதான் போகுது. ஸோ don't bring emotion into food. Okay. Bring சாத்வீகம் into food. சாத்வீகம் என்ன? கம்மி மசாலா, காரம் கம்மி, ஆயில் கம்மி, உப்பு குறைச்சலாம் சாப்பிட்டு என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுப்போ என்னைக்கும் சாப்பிட்டு என்னைக்கோ ஒரு நாள் சாத்வீகமாக சாப்பிட்ற நிலைமையில் இருக்கும் இப்போ. ஓகே ஓகே, ஒரு மாதத்துக்கு 90 வேளை, 90 வேளையில் 85 வேளை சாத்வீகமாக சாப்பிட்டு 5 வேளை வெளியில் போகும்போது சன்னா பட்டுரா சாப்பிட்டுட்டு இருந்தேன், பாவு பாஜி சாப்பிட்டு இருந்தேன், பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன். போய் இப்போ சாத்வீக சாப்பாடே இல்லை, சாத்வீகம் என்ன அப்படின்னு ரஜினி படம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு சாத்வீகம்னா. ஸோ அதை மறந்து போய் 85 வாட்டி பிரியாணியை சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் உயிர் வாழ எனக்கு வியாதி வரக்கூடாது சொன்னால் அவனை சுடணுமா வேணாமா? இப்படி ஓவர் ரேட்டட் டிஷ்ஷில் பிரியாணியை சொன்னீங்க, அண்டர் ரேட்டட் டிஷ்ஷுன்னா ஏதாவது சொல்ல மென்ஷன் பண்ணுமா? அண்டர் ரேட்டட் டிஷ்னா சிரிக்கிறாங்க, தயிர் சாதம் சொன்னால் இப்போ சிரிக்கிறாங்க. ரொம்ப அண்டர் ரேட்டட் டிஷ் அது. ஓகே, உடம்புக்கு மருந்துன்னு சொல்கிற ஒரு விஷயம் தயிர் சாதம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. த காம்பினேஷன் ஆஃப் கர்ட் வித் கார்போஹைட்ரேட் ஹேஸ் ப்ரூவன். அது கூட போடுற அந்த இஞ்சி, அந்த கொத்தமல்லி, அதெல்லாம் வந்து கடுகு, அதெல்லாம் கடுகாது டேஸ்ட்டுக்கு போடுறோம். பட் அந்த இஞ்சி, பச்சை மிளகா, தயிர், ரைஸ், இந்த காம்பினேஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டத்தை கூல் டவுன் பண்ணுற கூட ஒரு பெரிய விஷயம். கன்னடத்தில் தம்பூன்னு வாங்க, தம்பூனா குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி கொடுக்குற விஷயம் தயிர் சாதம் மாதிரி ஒரு விஷயத்தில் எதுலையுமே கிடையாது. நேச்சுரல் நல்ல பாலில் உரம் ஊற்றி 4-5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற அந்த தயிர் பாக்டீரியல் க்ரோத். தயிர்ன்றது எப்படி ஆகுது? பாலை தயிராக்குறது யாரு? எத்தனையோ கோடானு கோடி பாக்டீரியாஸ் இருக்குது அதில். அந்த பாக்டீரியா க்ரோத்து தான் வந்து நம்ம குடலுக்கு நம்மளுக்கு தேவையான பேக்கலை, அந்த பல நல்ல பாக்டீரியாஸில் அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாக்டீரியா. அதை நம்ம தவிர்த்துக்கிட்டே வரோம். நம்ம கிண்டல் பண்ணுறோம், தயிர் சாதம் சாப்பிடாம போக மாட்டான்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறோம். ஸோ நல்ல விஷயத்தை கிண்டல் பண்ணி நல்லா சாப்பிட்றவங்க கூட இப்போ சாப்பிட்றது இல்லை. அது அதுலேயும் ஒரு இன்னொரு அதை வந்து பிரியாணி சாப்பிட்றானுங்க. ஓகே, அதுலேயும் நமக்குள்ளே ஒரு நுண்ணரசியல் மாதிரி இருக்குது. ஆமாம், பின்ன இன்னொன்று சார், இப்போ வந்து இந்த குக்கிங் பற்றி வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையுமே வந்து சொல்லப்படாத டைரிகள் பக்கம்னு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிரைவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கருப்பு பக்கமோ இல்லை ஒரு சொல்லப்படாத டைரிகள் பக்கமும் தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு செஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லப்படாத
இருக்க டைரியில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க சார்? சரி, நான் எல்லா ப்ரொஃபஷனும் இருக்கிறது தான் இந்த ப்ரொஃபஷனும் இருக்குது. இந்த ப்ரொஃபஷனில் வந்து ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம பண்ணுறத பல்லாயிரக்கணக்கான பேர் அன்றைக்கே சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. நம்மளை அன்றைக்கே சொல்ல போகிறாங்க இது நல்லா இல்லை நல்லா இருக்குன்றது அந்த ஒரு நிமிஷத்தை தெரிஞ்சிட போகுது. ஒரு படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னா வெளியில் வரும்போது மொக்க படம் அப்படின்னு சொல்கிறதும் வேற லெவல் சார் அப்படின்னு சொல்கிறதும் முடிஞ்சு போச்சு. அந்த படத்தோட தலைவிதி தீர்மானம் ஆகிடும். அது மாதிரி தான் கிச்சனை பொறுத்தவரை ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், ஒரு உணவுத்துறை ஆகட்டும், அன்றைக்கி முடிவாயிடும் இந்த இடம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு பல முறைகள் தப்பு நடந்திருக்கும், பல இடத்துல நாங்கள் விழுந்து எந்திரிச்சு வந்திருப்போம். ஸோ சின்ன சின்ன விஷயங்க, ஒரு சாப்பாடில் கப்பம்பூச்சி கிடைக்கிறது, ஒரு முடி கிடைக்கிறது, ஒரு ஸ்க்ரூ வந்து விழுறது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒரு பக்கா வெஜிடேரியன் பிராமின் ஆளுக்கு நான் வெஜிடேரியன் சூப்பு கொடுத்துருக்கிறது, இது போல பல பக்கங்கள் இருக்குது. த டார்க்கர் சைட் ஆஃப் அ ஷெஃப்ஸ் லைஃப். இதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு. இந்த இதில் நடந்திருக்கு, இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதை வந்து ஒரு படிப்படியாக எடுத்துக்கிட்டு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் ஆக்சுவலாக இன்னொன்று எப்படின்னா, இப்போ செஃப்போட நான் என்னோட பார்வையில் பார்த்தேன்னா, ஒரு குக்கிங்னா நல்லா இருக்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு முடிஞ்சிருது. ஆனால் ஒரு பெரிய கிரெடிட் கிடைக்கிறதில்ல செஃப்புக்கு. ஆனால் அன்லெஸ் நல்லா இல்லைன்னா யார் அந்த செஃப், அவரை கூப்பிடு, நான் நேரில் வச்சு கேட்குறேன், இதை நீ சாப்பிடுவியா, மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இப்போ வந்து செஃப்போட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சால்ட் மாதிரி. இப்போ போட்டால் வந்து சாப்பிடுவாங்க, அது இருக்கும்போது தெரியாது, அது இல்லைன்னா தெரியும், இல்லைனா உப்பு கம்மியாக இருக்கே அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, எல்லா வேலையும் இருக்கிறது அது. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பல பேரை பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க, கேள்வி கேட்டிருப்பீங்க. நீங்கள் அது உங்கள் வேலை, இட் இஸ் அ டியூட்டி. எக்ஸலண்டாக நான் 16 ஹவர் வேலை செஞ்சுருக்கேன், 18 ஹவர் வேலை செஞ்சுருக்கேன். அந்த டெலிவரி பண்ண வேண்டிய டைமில் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். 1000 பேர் ஓகோ கான்ஃபரன்ஸ், நான் போன இன்டர்வியூவில் சொன்ன 1000 பேர் 1800 பேருக்கு ஒரே வாட்டி சாப்பாடு வரணும். முதல்ல சூப் வரும், அதுக்கப்புறம் ஸ்டார்டர் வரும், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வரும், டெசர்ட் வரும், பிளேட்டெல்லாம் ஒரே வாட்டி வெளியில் வரணும், உள்ளே வரணும். 500-600 பேர் வச்சு வேலை வாங்கி அந்த கான்ஃபரன்ஸை முடிச்ச 3 நாள் கண்டினியூஸாக தூக்கம் இல்லாமல். அது முடிஞ்ச பிறகு எக்ஸலன்ட் ஜாப் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் போயிட்டார். அது ஏன்னா நீ செஞ்சது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை, நீ வேலையை தான் செஞ்சுருக்க, அது உன் கடமை, நீ உன் கடமையை செஞ்சுருக்க. அதுக்கு எக்ஸப்ஷனலாக நீ வந்து நீ பாராட்டணுமோ இல்லை, பாராட்டினா நல்லது தான், வேணாம்னு சொல்ல, பட் பாராட்ட எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே, அதுவும் உன் கடமை, நீ அந்த கடமையை நல்லா செஞ்சுட்ட. நீ 18 ஹவர் வேலை செஞ்ச, 26 வேலை செஞ்ச, நீ செஞ்சது உன் வேலை தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே நீ எதாவது செய்ய முடியுமா? இல்லை, 24 மணி நேரத்தில் இருக்கிற தான் செய்ய முடியும். நான் வேலைக்கு வச்சிருக்கேன், உனக்கு அந்த பேஷன் இருக்குது, நீ நல்லா பண்ண சொல்லி இந்த பொறுப்பை உனக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு இதை சார்ந்த வளர்ச்சி கொடுக்குறேன், இதனால் நீ வேலை செஞ்ச, நீ உன் கடமையாக தான் செஞ்சேனே தவிர நீ எனக்காக ஒரு பெரிய ஃபேவர் செய்யலை. அதுதான் எனக்கு மேலே இருக்கிறவங்களோட ஆட்டிடியூடும் என் ஆட்டிடியூடும், எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் காட்டுற ஆட்டிடியூடும். நான் உனக்கு பரிதாபப்படுவேன், உனக்கு வளர்ச்சி கொடுக்க ட்ரை பண்ணுவேன், உன்னை என் மனசில் வச்சுப்பேன், நீ நல்லா வேலைக்காரன் அப்படின்னு. பட் அதுக்காக வந்து நீ ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சுட்டா நீ நினச்சிட்டீங்கன்னா அது உன் வளர்ச்சிக்கு தப்புன்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புறேன். ஓகே, ஸோ அது உன் தலையில் போயிடக்கூடாது. நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன், இவ்வளோ வேலை செஞ்சேன், அது உன் தலைக்கு போனாலே உன் வளர்ச்சிக்கு அது குறைச்சல் தான். ஸோ நம்ம செஞ்சது எல்லாமே நம்ம டியூட்டி தான், வி டிட் நாட் டூ எனி ஃபேவர் அப்படின்றது தான் நம்ம மனசில் இருக்கணும். பட் அவங்க பாராட்டல அப்படின்றது, ஆனால் குறை சொல்லும் போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீ நல்லா செய்யணுன்றது. அதில் கொஞ்சம் கம்மி இருந்தால் கூட கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, வந்து நிற்க வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அது மனித இயல்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சிஓவாக இருக்கீங்க, செலிபிரிட்டி செஃபாக இருக்கீங்க, ஆரம்ப காலங்களில் நீங்கள் இதை மாதிரி சிலிண்டர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அது எப்படி நான் ஆரம்பிச்சது ராஜ் கோரமண்டலில் 1993 ஆரம்பிக்கும் போது 5000 4000 சம்பளத்தில் ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் ட்ரைனிங் அந்த 2 வருஷம் பண்ணும்போதே நான் 5 வாட்டி ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வேலை நமக்கு சரி வராதியா அப்படின்னு சொல்லி பேப்பரை போட்டு கிளம்பியிருக்கேன். அப்போ நான் சந்திரமொழின்னு ஒரு ஷெஃப் வேலை செஞ்சவர் என்னை கூப்பிட்டு வச்சு, எனக்கு மேலே இருந்த ஷெஃப், அவர் சூ ஷெஃபாக இருந்தவர், அவர் கூப்பிட்டு பார், நீ இந்த ட்ரைனிங் பீரியடில் இத்தனை வாட்டி ரெசிக்னேஷன் போட்டு போனீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீ ட்ரைனிங்ன்ற பேரே அழிக்க மாட்டேன், நீ எல்லா இடத்துலையும் ட்ரைனியாக தான் இருப்பேன், அங்கே போவேன், கோச்சிப்பேன், வேலையை விட்டு வெளியே போயிடுவேன். ட்ரைனிங் பீரியடை கம்ப்ளீட் பண்ண 2 வருஷம் இருக்குது. அந்த 2 வருஷத்தை பல்ல கடிச்சு வேலையை முடி, ஷெஃப்டி பார்ட்டின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கு, அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போ அப்படின்னாரு. ஆனால் அவர் அந்த சொன்ன அந்த மந்திரம் எனக்கு மூல மந்திரம் மாதிரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நான் டாஜில் இருந்த 6 வருஷத்தில் 6 வருஷமும் ப்ரொமோஷன் வாங்கின ஒரே ஷெஃப் நான் தான். ஓகே, ஸோ பிகாஸ் ஐ ஃபாலோட் இட். எங்கே போனாலும் கஷ்டம் இருக்குது, கஷ்டத்துக்காக ஓடி உழைஞ்சோன்னா எங்கேயுமே வளர முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் எம்பாரஸ்மெண்ட்ஸ், யூ ஹேவ் டு டேக். அப்பா அம்மாவை திட்டிருக்காங்க, கோல்ட் ரூமில் லைட் ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க, என்னையா வேலை செய்கிற அப்படின்னு அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக எல்லாருமே அது மாதிரி தான் செய்யணும், அது மாதிரி தான் வளரணும்னு அவசியம் இல்லை. பட் அதை நம்ம குறையா நினச்சோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம குறையா தான் பார்ப்போம். சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு நினச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு
அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கணுன்றதுக்கு நம்மளை கைவிடாமல் இவ்வளோ கஷ்டம் கொடுத்து இவனை மேலே கொண்டு வாடான்னு சொல்கிற ஒரு ஆசானா பார்க்கணும். அவங்கள நம்மளை அடிச்சிட்டாங்க, நம்மளை திட்டாங்க அப்படின்னு பார்க்காம நீயும் மேலே வரணும் அப்படின்றதுக்காக அவங்க படுற கஷ்டமாக அதை நம்ம எடுத்துக்கிட்டா அவங்க நம்மளுக்கு உதவி தான் பண்ணுறாங்களே தவிர நம்மளுக்கு சங்கடப்படல. ராஜ்குமார் இந்த ஷெஃப் வந்து நான் பேங்க்ல வேலை செஞ்சு ட்ரெயினியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 300 கிலோ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில். பட் அதை உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னாரு. அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேலே வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்துருக்காரு, உருளைக்கிழங்கு வேகலை. ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில் அப்படி தேய்ச்சிருக்காரு. வெந்துச்சடா இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போகிற ஸ்பீட்லேயே என் ததை போகுது வெளியில், சூடில் பிஞ்சின் போகுது ஸ்கின்னு. ஷெஃப்னு சொல்கிறேன் நான். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் எனக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். நான் அந்த கையை சுட்டுட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேறதுக்கு மூல காரணமே அவர் தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடிக்கல்லாக வச்சுக்கிங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது சார். தேர் இஸ் நோ ஷார்ட் கட் ஃபார் சக்ஸஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ், திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com.